தற்போது நம்மோடு செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்போது தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் களம் அடுத்தடுத்து எந்த நிலவரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? இல்ல, தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் இரண்டு முக்கியமான கூட்டணிகள், திமுக கூட்டணி, பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணி, ரெண்டுமே இன்னும் சீட்டு ஃபைனலைஸ் பண்ணாத இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியா இருக்கு. அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற பேர் இருந்தா கூட அஇஅதிமுக தலைமையில பாமக இருக்கு. அந்த சைட்ல பாஜக கூட தினகரன் இருக்காரு. பாஜக தான் எங்களுக்கு சீட்டு வாங்கி தரணும்னு தினகரன் சொல்றாரு. ஸோ அங்க ரெண்டு பிரிவா இருக்கு. இங்க தேமுதிக அவங்கெல்லாம் சேர்ந்திருக்காங்க. சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் சீட்லாம் ஃபைனலைஸ் பண்ணல. அதில் இழுபறி நிலைமை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு 15 நாட்களுக்குள்ள இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி தொகுதிகளெல்லாம் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில இன்னும் பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கல. எங்கேயாவது திமுக கூட்டணியிலாவது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பேச்சுவார்த்தைகள் கூட ஆரம்பிக்காத இருக்கு. ஸோ தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே ஆரம்பிப்போம்னு எடப்பாடி அவர்கள் சொன்னார். இப்போ நாளையிலேருந்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கள் ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தைகள் முன்னால 15 நாள் நல்ல டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச் 30 தான் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி வித்ட்ரா பண்றதுக்கு கடைசி நாளா இருக்கு. அதனால ஏப்ரல் 7ஆம் தேதி வரையும் நீங்க மனு தாக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல டைம் கொடுத்து தேர்தல் கமிஷன் இந்த விஷயத்த தேர்தல் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை லீவு நாள் இல்லாம, லீவு போட வசதி இல்லாம, முன்னாடியும் பின்னாடியும் லீவு எதுவும் இல்லாம ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நகரங்களில் இருக்கிறவங்க யாரும் ஊருக்கு போக முடியாதபடி ஓட்டு போடுறதுக்கு வசதியா அங்கே அனௌன்ஸ் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் கட்சிகளுக்கு தான் பொறுப்பு காத்துட்டு இருக்கு. இனிமேல் அவங்க நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கூட்டணிகளுக்கு தொகுதிகளை ஃபைனலைஸ் பண்ணணும். எவ்வளவு விரைவாக செய்கிறார்களோ, ஏன்னா பிரச்சாரத்துக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்கள் மேலே பிரச்சாரத்துக்கு இல்லை. ஏப்ரல் 9க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22, 21ஆம் தேதி வரை தான் பிரச்சாரம் பண்ண முடியும். 22 முடியாது, 23 எலெக்ஷன் டேட் ஆயிடுது. அதனால நேரம் காலம் ரொம்ப குறைவாக இருப்பதனால இந்த 15 நாட்களுக்குள்ள இந்த இரண்டு கூட்டணிகளும் பண்ணணும். அதே மாதிரி இவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அவர் தனியாவே களம் காண்கிறாரா, அப்படி போனா 4 முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல நாளையிலேருந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் விட்டு போன அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நம்பர் தொகுதிகள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய காலம் நெருங்கி விட்டது என்பது எனக்கு கருத்து. சார், அதே போல இந்த என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் இணைவதா ஒரு பேச்சு போகுது சார். இப்போ என்டிஏ கூட்டணி தரப்புல துணை முதலமைச்சர் 40 சீட் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு பாதகமா முடியாதா? இல்ல, விஜய் வரதை அதிமுக விரும்பலன்றதான் உண்மை. ஏன்னா விஜய் நிறைய சீட்ஸை கொடுக்கணும். நிறைய சீட்ஸை கொடுத்தா அதிமுக குறைவான இடத்துல போட்டி போடணும். குறைவான இடத்துல போட்டி போட்டா அது கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி தான், வின் பண்ணினா அது கூட்டணி அரசை நோக்கி தான் போகும். அப்படி ஒரு கூட்டணி அரசை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்களா தெரியாது. அஇஅதிமுக தாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ விஜய் வரதை அதிமுக விரும்புமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். விஜய் வந்தாருன்னா 100 சீட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ 130, 134 சீட்டில் தான் அதிமுக போட்டி போட வேண்டியிருக்கும். அந்த மெஜாரிட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ விஜய் எவ்வளவு தூரம் இதில் விட்டு கொடுப்பாருன்னு போன்ற விஷயங்கள்லாம் தெரியல. அதனால இது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சீட்டு தான் பிரச்சனையா இருக்கு. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கிறாரு, சீட்டு பிரச்சனையா இருக்கு. பாஜக இந்த அரேஞ்ச்மெண்ட்டை விரும்பினா கூட கூட்டணி அரசாங்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பாஜக இதை விரும்புகிறது. ஆனால் அதிமுக இதை அது அவங்களுக்கு சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா இருக்காதுன்னு அதிமுக நினைக்கிறாங்க. அதனால இந்த 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால நீங்க விஜயை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 20 சீட்லாம் கொடுத்தா அவர் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்லி இருக்கிறவர்கிட்ட நீங்க 20 சீட்லாம் கொடுக்க முடியாது. அவர் எடுத்த உடனே 50 சீட்லேருந்து ஆரம்பிப்பாரு அவரு. அதனால அவர் 50 சீட் அவர் கூட கேட்டாருன்னா 40 சீட்டாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அதிமுக தான் போட்டி போடுகிற இடங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கு ரெடியாக இருக்குமே ஆனால், கூட்டணி அரசாங்கத்துக்கு சம்மதிக்குமே ஆனால் விஜய் உள்ள வரலாமே தவிர மற்றபடி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள், என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சார், அதே போல திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தையில அந்த சீட் ஷேரிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தரப்புல ஒரு அதிருப்தி கருத்தை செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருக்கிறாரு. கூட்டணியில இருப்போமா இல்லையா அப்படிங்கறத பத்தி நாங்க சொல்வோம். நாடாளுமன்ற சீட் கேட்டோம், அதிக சீட் கேட்டோம், அதே போல உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கேட்டோம், இதுக்கு எதுக்குமே இசைவளிக்கலன்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாரு. இது எதை நோக்கி நகரும் சார்? தமிழக வாழ்வுரிமை கழகம் பண்ருட்டியில் அவர் ஒரு சீட்ல போட்டி போட்டாரு. அவர் அந்த ஏரியாவில் செல்வாக்குள்ளவராக இருக்காரு. அவர் இல்ல, சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுக்கே அதிருப்தி இருக்கு, இழுபறி நிலைமை இருக்கு. அவங்க எல்லாம் 3 தேர்தலா திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க பாஜக ஆன்டி பிஜேபி மோடி எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுகவோட ஒத்த கருத்துல இருக்காங்க. தேமுதிகவை நாங்க கூட்டணியில் சேர்த்திருக்கோம், நீங்கெல்லாம் இடத்த குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. அவங்க சிபிஐ சிபிஎம்முக்கெல்லாம் நாங்க தேமுதிகவுக்கு மோடி எதிர்ப்புன்றது ஒரு கொள்கையே கிடையாது. நாளைக்கு அவங்க எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால இந்த 3 கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா,
எங்களுக்கு நீங்க தேமுதிக கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலா கொடுங்க, எங்களுக்கு குறைக்க கூடாது, அவங்கள காரணம் காட்சி எங்களுக்கு குறைக்காதீங்க, எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பல தேர்தல்களாக திமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆன்டி பிஜேபி, அந்த கொள்கை அளவில் ஆன்டி பிஜேபி கொள்கை அளவில் ஒற்றுமையா இருக்கிறதுனால திமுகவும் வந்து இவருடைய கோரிக்கையை ஓரளவு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக இதை எப்படி டீல் பண்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். நன்றி.